ஹே, என்னடி ஆச்சு உனக்கு? உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு. உன் குடும்பமே மோசமான குடும்பம், உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட நான் பேச மாட்டேன் போ. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஏன் தனியா உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லடி. ஏன் அழுவுற? ஒன்னும் இல்ல. சொல்லுக்கா. அக்கா சொல்ல புரியா இல்லையா? என்ன லாவண்யா திட்டிட்டடி. என்னதான் அவுத்திட்டாளா? எதுக்காக அவுத்திட்டா? அப்பாவை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாடி. தப்பா பேசினாளா? என்னக்கா பேசினா? நான் கிளாஸ் ஒர்க் கேட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு உங்க குடும்பமே மோசமான குடும்பம்னு சொல்லிட்டா. என்கிட்ட பேசாதடின்னு சொல்லிட்டா. சும்மாவா எந்த இது கேட்டுக்கல. இன்னைக்கு இவ பேசினா நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாருமே பேசுவாங்க. பேச மாட்டாங்கக்கா. பேச விட மாட்டேன். எப்படி என்னால ஸ்கூலுக்கு திரும்ப வர முடியும்? பாருக்கா, உன் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்குல்ல, பேச விட மாட்டேன். வா வா போலாம். வேண்டாண்டி, வாக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. வேண்டாண்டி, வாக்கா. நான் பாத்துக்கிறேன். வா வா. எங்க அக்கா திட்டியாடி. ஆமா, அதுக்கு என்ன? மரியாதையா சாரி கேளு. சாரியா? ஆமாடி. யார்கிட்ட என்ன பேசுற? எங்க அக்கா திட்டினவங்க கிட்ட வந்து பேசுறேன். மரியாதையா சாரி. வாண்டு மாதிரி இருந்துட்டு என்னைய சாரி கேட்க சொல்றியா? நான் வாண்டா. ஆமா. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். சார் உள்ள இருக்காரு மேடம். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமில்ல? ஆமா சார். அப்புறம் என்னமா பிரச்சனை? என்ன சார், பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மேல கேஸ் கொடுத்தது சரியா சார்? என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அதுக்கு என்ன, இப்ப போலீஸ் மேல கேஸ் கொடுக்க போறீங்களோ? இல்ல சார், அபாண்டமா என் மேல பழி சுமத்தினா நான் சும்மா விட முடியுமா? நானும் ஒரு கம்பெனி சேர்மன், சொசைட்டில ஒரு விஐபி. இது அப்படியே விட்டா மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. உண்மையாவே கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதனால அந்த குழந்தைய நேர்ல பார்த்து யார் கடத்தினாங்கன்னு கேட்டப்போ
அந்த ஆளு நான் தலைவன் சொல்லி பேசிட்டு இருந்தது பார்த்து நான் செல்போன்ல படம் பிடிச்சு பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன மேடம் நீங்க குழந்தை தான் கிடைச்சிருச்சுல்ல, முடிஞ்சு போன கேஸை தோண்டணுங்கிறீங்க. இருக்கிற பெண்டிங் கேஸை முடிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற புதுசா நீங்களே நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கும்பலை பிடிக்கலன்னா மேல மேல குழந்தைங்களை கடத்துவாங்க, தப்பு பண்ணுவாங்க, நிறைய கேஸ் வரும். உங்களுக்கு தான் சார் தலைவலி. நீங்க எனக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார், ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்தாங்க சார் அந்த அக்கிஸ்டோட போட்டோ. இவனா? நல்லா தெரியுமா? என்ன சார் இவனு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவனை நான் வேற ஒரு கேஸ் விஷயமா தேடிக்கிட்டு இருக்கேன். சிக்க மாட்டேங்கிறான், எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். ஆமா சார், அவன் அடிக்கடி வீடு மாத்துவான் போல இருக்கு. அவன் பேச்சிலே தெரிஞ்சுது. ஆனா பையன் பணக்காரன் வீட்டு பையன். அந்த குழந்தைய கடத்தணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லையே. பணத்துக்காக மட்டும்தான் கடத்துவாங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றதும் சரிதான். இவன் தான் கடத்திருக்கானா நாங்க சும்மா விட்டுருவோமா? தூக்கிட்டு வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட மாட்டோம். இப்ப அவன் இருக்கிற இடத்த ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இருக்கான்? உங்களுக்கு அது எதுக்கு? இல்ல நீங்க போறதுக்குள்ள இடம் மாத்திட்டு போயிட்டானா அதுக்குதான். ரொம்ப பேசுறீங்க. அவன் எங்க போனாலும் அவனை நாங்க புடிச்சிருவோம். நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், நான் வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த போட்டோ எடுத்தது, அதை என்கிட்ட கொடுத்தது, இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் ரகசியமாவே இருக்கட்டும். ஓகே, கிளம்புங்க. யோ கான்ஸ்டபிள், நம்ம மாதவனுங்க சார் அவர் மார்க்கெட்ல தகராறுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். தாத்தா, என்ன காலையில இருந்து இந்த வலது கண் துடிச்சிட்டே இருக்கு. ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். ஐயே இதெல்லாமா நீ நம்புற? பாடி ஹீட் ஆயிருக்குமா? எண்ணெய் என்ன தேய்ச்சிக்கிறியா இல்லையா ஒழுங்கா? அதெல்லாம் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். ஐயா தாத்தா, எங்க ஊர் ஆளுங்கதான் பிரச்சனை வந்தாச்சு. நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். நீ ஓரமா நில்லு. யாரு? வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுங்க. நாங்க சொல்றதுக்கு என்னங்கய்யா இருக்கு, நீங்க தான் சொல்லணும். இங்க பாருங்க, வீட்டை விட்டு போன விஸ்வநாதன் எங்க இருக்கான்னே தெரியல. கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சொல்ல சொல்றீங்க? உண்மைதானே சொல்ல முடியும். அப்ப நிலம் கிடைக்காது. நாங்க அப்படி சொன்னோமா? நிலத்தை கிரைம் பண்ண வேண்டிய ஆளு இங்க இல்லைன்னு சொன்னோம், அவ்வளவுதான். அவர் இருந்தாதான் முடியுங்கிறது சரி. இப்ப அவர் இருக்காரா இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியலையா? விஸ்வநாதன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கேட்டேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா பெரியவங்க பார்க்காம மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி பேசணும். கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? உயிரோட இருக்க எங்க அப்பாவை செத்துட்டாருன்னு கேக்குறீங்க. நீங்களாம் மனுஷங்க தானா? துளசி, ஆத்திரப்படாதம்மா. அவங்கதான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நாம அவங்க தரத்துக்கு இறங்கணுமா? ஏங்க யாருங்க அறிவில்லாம பேசுறது? நான் என்னத்தை கேட்டேன்? நாங்க எப்ப வந்தாலும் அவர் இல்லைன்னே சொல்றீங்க. அதைத்தான் நாங்க அவர் இருக்காரா இல்லையான்னு விவரமா கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? மறுபடியும் அதே கேட்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கவங்கள பத்தி நாங்க கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்னொரு வாட்டி கேட்டீங்க அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்னம்மா ஒரேதான் குதிக்கிற? நெருப்புனா வாயா வந்துடும். அப்ப உங்க அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு உறுதியா சொல்றியா? அது எப்படி? எங்க அப்பா ஒண்ணும் கோழை இல்ல. என்ன தேட வேண்டாம், நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போனாரு. சொல்லுங்களேன் தாத்தா. இங்க பாருங்க, கவர்மெண்ட்டுக்கே அந்த இடம் தேவைப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட ஆள் கையெழுத்து போட்டாதான் செல்லுபடியாகும். அது இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு பல வருஷங்கள் அலைய வேண்டியிருக்கும். நாங்க என்ன தரமாட்டோம்னா சொல்றோம். விஸ்வநாதன் வரட்டும், அவன் கையெழுத்து போடட்டும், நாங்க கிரைம் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதானே. விஸ்வநாதன் வர்ற மாதிரியும் தெரியல, நீங்க அவரை தேடுற மாதிரியும் தெரியல. அப்படி அக்கறை இருந்திருந்தா அவரை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து வரவழைச்சிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்லி கொடுக்க வேண்டாம். இதே நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டு விஸ்வநாதன் வந்து கையெழுத்து போட்டா தான் நிலம் கிடைக்குங்கிற நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? மருது ஐயா, இவங்க நல்லபடியா முடிக்கிற மாதிரி தெரியல.
நாம ஊருக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டி நாமே நிலத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்ப முடியாதுங்கிறியா? அவதான் சொல்லிட்டால முடியாது, நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு. அப்புறம் என்ன? அப்படியா? என்ன பண்றாங்கிறத காட்டுறோம். வாயா போய. எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க தாத்தா. ஆமாம்மா, இருக்கிறது போறாதுன்னு இவங்க வேற அடிக்கடி வந்து. தாத்தா, நம்ம சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை எடுத்து எதுவும் பண்ண முடியாதுல்ல? நிச்சயமா முடியாதுமா, நீ தைரியமா இரு. சும்மா மிரட்டிட்டு போறாங்க, அவங்க என்னதான் செஞ்சிருவாங்கன்னு பாத்துருவோம், கவலைப்படாத. என்னம்மா அது? ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த பிளான் தான் இது. இத ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஓஹோ, ப்ளூ கலரா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ப்ளூ பிரிண்டா? சரி, அதை விடு. இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன பாட்டி? நிஜமாவே நீ ஹாஸ்பிட்டல் கட்டுற முடிவுல தான் இருக்கியா? அந்த முடிவுல இருந்தா முடியாத நல்ல பிரச்சனைய இழுத்து விட்டுருப்பேனா? புரியல. நிஜமாவே கட்டுறதா இருந்தா அந்த ஆளு நிலத்தை வாங்கிதான் நான் கட்டணுமா? எனக்கு சவால் விட்டு அந்த துளசியை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவ அப்பாவையும் அவளையும் ஊரை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். அவங்க அப்பா இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. அதோட துளசியை சும்மா விடலாமா? அதான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் விஷயத்தை கிளற ஆரம்பிச்சேன். ஓஹோ, என்னை பொறுத்த வரைக்கும் ராம் குடும்பம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும். அங்க நிம்மதினா இங்க ஏன் நிம்மதி போயிடும்? இப்பதாம்மா எனக்கும் நிம்மதியா இருக்கு. நானும் ஏதோ நீ உண்மையாவே அந்த பட்டிக்காட்டுல பணத்தை இறைக்க போறியோன்னு நினைச்சேன். ஆனா அம்மா ஞாபகமா ஆஸ்பத்திரின்னு சொன்னதால கட்டினாலும் கட்டுவேன்னு நினைச்சேன். கட்டுவேன், கூடிய சீக்கிரம். அங்க இல்ல, இங்க சிட்டில. அது என் ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம். அப்போ எதுக்கு இந்த பிரிண்ட்? அந்த கிராமத்துக்கு இருக்கணுங்க வரும்போது வாய பொழுந்து நம்ப வேண்டாமா? ஓஹோ, அதுங்கதான் வரவே இல்லையே. அக்கட சூடு. ஓஹோ, வந்துட்டாங்களா? எஸ். வாங்க, உள்ள வாங்க. ஹாஸ்பிட்டல் கட்ட போற பிளான தான் பாத்துட்டு இருக்கேன். சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி வந்திருக்கு. எந்த மாற்றமும் வேண்டாம். ஊர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் அப்புறமா பேசட்டுமா? தேங்க்யூ. வாங்க. வணக்கம் ஐயா, இதான் நம்ம கட்ட போற ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட். பாருங்க. அதெல்லாம் எதுக்குமா எங்க கிட்ட சொல்லிட்டு? நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல தான் மெயின் கேட்டு. இது பக்கத்துலயே வாட்ச்மேன் செக்யூரிட்டியோட ரூம் வந்துரும். அப்படியே இந்த இடத்துல இருந்து நேரா வந்தா ரிசப்ஷன் வந்துரும். இங்க இருந்து ரைட்ல திரும்பினீங்கன்னா ஜெனரல் வார்டு. இங்க சுமாரா ஒரு 20 பெட் இருக்கும். இதுக்கு அடுத்து லெஃப்ட் வந்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டு. இது வந்து கார்டியாலஜி. அப்படின்னா இங்க இதே சம்பந்தப்பட்ட நோய்க்கான வார்டு. உங்க ஊர்ல வாட்ச்மேன், வார்ட் பாய், சூப்பர்வைசர்னு 100 பேருக்கு மேல வேலை கிடைக்கும். அம்மா, நீங்க பேசுற வேகத்தை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலம்மா. பேச்சே வரமாட்டேங்குதுமா. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சா நிலத்தை கொடுக்கறவங்களுக்கு சொல்லுங்க. அந்த விஸ்வநாதனையும் சேர்த்துதான் சொல்றேன். அம்மா, நீ அந்த விஸ்வநாதனை நல்லதனமா தான் சொல்ற. ஆனா அந்த நன்றி கெட்டவன் இந்த ஊரை விட்டு எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியலையம்மா. என்ன சொல்றீங்க? மனசை தளர விடாதம்மா. உன் நல்ல மனசுக்கு இதை எப்படியாவது நடத்தியே தீரணும். இருந்தாலும் விஸ்வநாதன் கிட்ட இருந்து எப்படி நிலத்தை வாங்கணுங்கிறதாமா தெரிய மாட்டேங்குது. வாங்க முடியாதுங்க ஐயா, கையகப்படுத்தணும். புரியலையம்மா. விஸ்வநாதன் கையெழுத்து போடலனா நிலம் கிடைக்காதா? கிடைக்காது.
விஸ்வநாதனே இல்லைன்னா கையெழுத்து தேவையா? இல்ல இல்ல, செத்துட்டா பரவாயில்ல, அவன் தான் இன்னும் உயிரோட இருக்கானம்மா. அவர் தான் எங்க இருக்காருன்னே தெரியலையே. ஆமாம்மா. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன தியாகம் பண்றதுல தப்பு இல்லைன்னு கீதையில கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு. என்னம்மா தியாகம் பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல, வெரி சிம்பிள். அதாவது விஸ்வநாதன் உயிரோட இல்லைன்னு அவரோட மக துளசி ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளே இந்த இடத்த நமக்கு விக்கிறதா எழுதி கொடுத்தா அது செல்லும் இல்லையா? இருந்தாலும் விஸ்வநாதன் செத்துட்டாருங்கிறது உறுதியா தெரியாம இதை நாங்க எப்படிமா பண்ண முடியும்? செத்துட்டாருன்னு பேப்பர்ல தானே ரெடி பண்ண போறோம், சாகவாடிக்கு போறோம். நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லாம உங்க ஊர்ல எத்தனை பேர் செத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் அட என்னையா நீ, அந்த அம்மா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி தேவைதானே, அதை வேண்டாம்னு நினைக்கிறோம். இருந்தானே செத்தா என்னையா? இதெல்லாம் சரிப்பட்டு வருமாயா? என்ன ஏன் வராது? உங்க ஊர்ல டெத் சர்டிபிகேட் கொடுக்கறது உங்க மாப்பிள்ள தானே? ஆமா. அப்புறம் என்ன, வேலை ஈஸியா முடிஞ்சிரு போகுது. அப்படியே விஸ்வநாதன் திரும்பி வந்து கலாட்டா பண்ணா சட்ட சிக்கல், ஊர் சிக்கல், பண சிக்கல், அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் பேத்தி சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. இதை தவிர வேற நல்ல ஐடியா இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, நான் எதுக்கும் பேசி பாக்குறேன். அப்ப கையெழுமிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஐயா, எங்கிட்ட அடி மோதுற, உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பாத்தியா? உயிரோட இருக்கிற அப்பனுக்கு நீயே காரியம் பண்ண போற, நல்லா காரியம் பண்ண போற. நல்ல காரியம் இல்ல? ரெண்டு முஸ்கால் கொடுத்தாச்சு, இன்னும் பண்ணவே இல்லை. சரி, அவங்க தானே ரீசார்ஜ் பண்ண போறாங்க, நம்மளே பண்ணுவோம்.